மன்னர் பிலிப் செஞ்ச ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா மாசிடோனியன் ஃபேலங்ஸ் அவர் அறிமுகப்படுத்துறாரு. மாசிடோனியன் ஃபேலங்ஸ்ன்றது என்னன்னா காலாட்படைகளை ஸ்கொயர் ஷேப்ல அவர் ஆர்கனைஸ் பண்ணாரு. ஒவ்வொரு ஸ்கொயர்லயும் 16x16 256 சோல்ஜர்ஸ் இருந்தாங்க. சோ இப்ப ஒவ்வொரு லைன்லயும் பார்த்தோம்னா 16 சோல்ஜர்ஸ் இருப்பாங்க. மொத்தம் 16 ரோ இருக்கும். அதே மாதிரி 16 காலம்ஸும் இருக்கும். இந்த மாதிரியான ஸ்கொயர் ஷேப் ஃபார்மேஷன்ல இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் எல்லார் கையிலையும் சரிசா அப்படின்ற ஒரு ஆயுதம் இருக்கும். சரிசா அப்படின்றது நீளமான ஒரு ஈட்டி, ஏறக்குறைய 20 இருந்து 24 அடி வரைக்கும் இந்த ஈட்டி பார்த்தோம்னா நீளமா இருக்கும். சோ இப்ப போர்ல சண்டை போடும்போது மாசிடோனியன் படை வீரர்கள் ஸ்கொயர் ஷேப்ல எதிரியை நோக்கி மார்ச் பண்ணி போவாங்க. அப்படி மார்ச் பண்ணி போகும்போது முதல் 5 ரோல இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கையில இருக்கக்கூடிய சரிசாவை எதிரியை நோக்கி பாயிண்ட் பண்ணிக்கிட்டே அவங்க மார்ச் பண்ணி போவாங்க. அதே போல பின்னாடி இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ்லாம் அவங்களோட சரிசாவை 45 டிகிரிஸ்ல பிடிச்சிப்பாங்க. சோ ஒரு 45 டிகிரிஸ்ல பிடிச்சிக்கிட்டு அவங்களும் மார்ச் பண்ணி முன்னேறி போவாங்க. இந்த விஷயத்தை ஏன் அவங்க பண்றாங்கன்னா எதிரிகள் அம்புகள் எல்லாம் ஏவி விடும்போது அந்த அம்புகள் மாசிடோனியன் சோல்ஜர்ஸ் மேல படாம பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சரிசாஸ் வந்து ஸ்டாப் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. எல்லா அம்புகளையும் ஸ்டாப் பண்ண முடியாது, பட் சில அம்புகளை ஸ்டாப் பண்ணலாம். சோ அதுக்காக 45 டிகிரிஸ்ல அந்த சரிசாஸ் அவங்க பிடிச்சிட்டு வருவாங்க. இப்படி மாசிடோனியன் காலாட்படையினர் ஸ்கொயர் ஷேப்ல நின்று எதிரிகளோட சண்டை போடுறத மாசிடோனியன் ஃபேலாங்ஸ்பாங்க. இந்த ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை பிலிப் மாசிடோனியன் ஆர்மியில இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் மாசிடோனியன் ராணுவம் பார்த்தோம்னா ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது. நிறைய எதிரிகளை அவங்க வீழ்த்த ஆரம்பிக்கிறாங்க. போர்க்களங்கள்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா அவங்க சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாசிடோனியன் ஃபேலாங்ஸோட பெரிய அட்வான்டேஜே என்னன்னு பார்த்தோம்னா யூசுவலா போர்கள்ல சண்டை போடும்போது ஒரு 15 சோல்ஜர்ஸ் இருக்காங்கன்னா அவங்க கையில 15 ஈட்டி இருக்கும். சோ எதிரிகள் 15 ஈட்டியோட சண்டை போட வேண்டியது இருக்கும். பட் மாசிடோனியன் ஃபேலங்ஸை பொறுத்தளவுல முன்னாடி 16 சோல்ஜர்ஸ் இருந்தாலும் பின்னாடி இருக்கவங்களோட ஈட்டியும் முன்னாடி நீண்டுட்டு இருக்கும். சோ முன்னாடி 16 சோல்ஜர்ஸ் இருப்பாங்க, பட் ஒட்டுமொத்தமா 80 ஈட்டி ஃப்ரண்ட்ல நீண்டுட்டு இருக்கும். சோ எதிரிகள் வரும்போது 80 ஈட்டிகளோட அவங்க சண்டை போட வேண்டியது இருக்கும். அந்த ஈட்டிகளை தாண்டி உள்ள வரதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். சோ அந்த வகையில இந்த மாசிடோனியன் ஃபேலங்ஸ் பார்த்தோம்னா போர்க்களத்துல ரொம்ப எஃபெக்டிவா இருந்தது. இந்த மாசிடோனியன் ஃபேலங் ஃபார்மேஷனை யூஸ் பண்ணி மாசிடோனியன் ராஜ்யம் நிறைய போர்கள்ல அவங்க ஜெயிக்கிறாங்க. இந்த மாதிரி மன்னர் பிலிப்போட இனோவேஷன்ஸ் மாசிடோனியன் படைகளை ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்குது. யாராலையும் மாசிடோனியன் படைகளை ஈஸியா வீழ்த்த முடியாது அப்படின்ற ஒரு இடத்துக்கு மாசிடோனியன் படைகளை கொண்டு போகுது. பிற்காலங்கள்ல அலெக்சாண்டர் தி கிரேட் மன்னரானதுக்கு அப்புறம் பெர்ஷியாவுக்குலாம் போய் அவர் நிறைய போர்கள்ல சண்டை போடுறாரு. நிறைய போர்கள்ல அவரு ஜெயிக்கிறாரு. சோ இப்ப அலெக்சாண்டரும் பார்த்தோம்னா அவர் நிறைய போர்கள்ல ஜெயிக்கிறாருன்னா அதுக்கு முக்கியமான காரணம் இந்த மாசிடோனியன் ஃபேலங்ஸ் தான். பிலிப் உருவாக்குன இந்த மாசிடோனியன் ஃபேலங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் அவர் நிறைய போர்கள்ல ஜெயிக்கிறாரு. சோ அந்த வகையில அலெக்சாண்டர் பெரிய லெவல்ல வெற்றிகரமா சண்டை போடுறதுக்கு தேவையான அடித்தளத்தை ஸ்டார்டிங்லயே மன்னர் பிலிப் வந்து போட்டு வச்சிருந்தாரு.